ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிப்பி காளான் வச்சு எத்தனை பேர் நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் சிப்பி காளான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நிறைய ஆட் பண்ணும். நான் 150 கிராம்ஸ் போல் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறோம். இந்த சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது இதில் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி, எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பவுடராக நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இந்த மசால் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு, சோம்பு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பொடியாக வெங்காயத்தெல்லாம் அதில் ஆட் பண்ணி, கூடவே 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் மிளகும் தான் போடுறோம். ஸோ அது மாதிரி போட்டுக்கணும். இது கூட உப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், நான் காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன் கலருக்காக, கூடவே மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் காளானை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி, தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா இதுலேருந்து வர தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கடைசியாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுட்ரு மசாலாவை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அதையும் அப்படியே சிம்லேயே வச்சு எடுத்து கூடவே கொத்தமல்லி தழை தூவி எடுத்தா அப்பா என்ன டேஸ்ட்டு தெரியுமா? நான்வெஜ்ஜெல்லாம் பின்னாடி நிற்கணும், அந்தளவுக்கு இருக்கும். இதை சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டா ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார்